அகில இந்திய மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் எம்எஸ்ஆர் நாச்சியார் மீடியா செய்தி தொடர்பாளர் வேல்தேவரின் இனிய இரவு வணக்கங்கள். ஆப்பநாட்டு மரவர் சங்கத்திற்கு என்னுடைய முதல் கனிவான வணக்கங்கள். ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தின் அழைப்பை ஏற்று வந்து போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து அமைப்புகளுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தெய்வமாக வணங்குகிற ஐயா பசும்பொன் ஐயா முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை இழிவாக பேசிய செந்தில் என்பவரை கைது செய்ய கோரி இன்று முதுகுளத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஏராளமான அமைப்புகள் கலந்து கொண்ட அனைத்து அமைப்புகளுக்கும் அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம், முக்குளத்தூரில் பிறந்த எனக்கு ஒரு சந்தேகம். மதிப்பிற்குரிய ஐயா, ஒரு சில அமைப்புகள் நிறுவன தலைவர்கள் கலந்து கொள்ளவே இல்லை. ஏன் கலந்து கொள்ளலன்னு கூட ஒரு குரல் பதிவு கூட வைக்கல, ஒரு கண்டன குரல் கூட வைக்கல. என்னன்னு தெரியல, ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு எனக்கு சரிவர தெரியல. அதே மாதிரி சீக்கிராஜானன், மதிப்பிற்குரிய சீக்கிராஜன், அவர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காரணம்? ஆப்பநாட்டு மரவர் சங்கம் நடத்திய போராட்டம் குறித்து அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் எம்எஸ்ஆர் நாச்சியார் அவர்களின் சின்ன கலந்துரையாடல் பதிவு. அனைவருமே போகல அப்படிங்கிறது, ஏன்னா நிறைய அமைப்பின் தலைவர்கள் போகலங்கிறது நமக்கு தெரியுது. பட் மரவர் சங்கத்துல இருந்து அழைப்பு கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது அதை நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா, ஒரு செய்தி கேட்ட உடனே அங்க அழைக்கிறாங்களோ இல்லையோ நம்ம போய் ஆகணும். ஒரு இடத்துல போய் ஒண்ணு கூடணும். சரியா? இவங்க எல்லாமே ஏற்றத்தாழ்வு அண்ட் ஈகோ. ஏன்னா அவங்களுக்கு நாம ஏன் போகணும், இவங்களுக்கு நாம ஏன் போகணும் அப்படின்னு ஒரு ஏற்றத்தாழ்வு இவங்களுக்குள்ள இருக்கனாலதான் நம்ம இன்னைக்கு முக்குளத்தோர் சமுதாயம் கேடுகட்டு சீரழிஞ்சு போயிருக்கு. நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது. அதுக்கப்புறம் தம்பி இசக்கி ராஜா அவருடைய விளம்பரத்தை தேடுறதுக்கு அங்க போயிருக்காருன்னா அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நம்ம ஏற்றுக்க முடியாது. சரியா? அந்த இடத்துல அவருடைய கொடி பறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் தேவர் இனமாதான் அங்க ஒன்று கூடி இருக்கோம், அப்படித்தானே? ஆப்பநாட்டு மரவர் சங்கத்துல மரவர்கள் மட்டும்தான் அங்க ஒண்ணு சேரணும், மரவர்கள் மட்டும்தான் அங்க எல்லாமே அந்த ஆர்ப்பாட்டத்துல இருக்கணுங்கிறது இல்லையே. தேவர் சமுதாய மக்கள் அனைவருமே அணிதிரண்டுவாங்கதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதானே உண்மை? அப்ப தேவர் இனமா தானே நம்ம அங்க ஒன்று கூடணும். அப்ப அவரோட கொடி மட்டும்தானே எங்க பறக்கணும். அப்போ ஒவ்வொரு அமைப்பினுடைய கொடி அங்க கட்டி அந்த கொடியை பறக்க விட்டு அங்க விளம்பரம் தேடணுங்கிற அவசியமே இல்லை. சரியா? இப்ப இந்த இடத்துல நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போகல அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஈகோ தான். ஏன் அவங்க அதனாலதான் நான் சொல்றேன்னா, வெளிப்படையா சொல்லணும்னா இவங்களுக்கு துப்பு இருக்காது, ஒன்று கூடுறதுக்கு துப்பு இருக்காது. சரியா? கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டர்களோ நமக்கு கீழே இருக்கிறவங்களோ அனைவரும் ஒன்றிணைஞ்சு போனா கூட இந்த தலைவர்னு பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே ஒன்றிணைய விட மாட்டாங்க தம்பி. நம்ம இனத்துல அதுதான் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், எல்லாத்தையும் சொல்றீங்களே அக்கா, நீங்க ஏன் போகலன்னு உங்க மனசுக்குள்ள தோணி இருக்கலாம். அதையும் நானே சொல்றேன். சரியா? அதாவது ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம இனத்துல பெண்களை குலசாமியா நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுறோம், அப்படித்தானே? ஆனா இப்போ கோரிப்பாளையத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பண்ணோம். எதுக்கு ஞாபகம் இருக்கா? கோரிப்பாளையத்தை ஐயா சில முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும். பன்னாட்டு விமான நிலையத்துக்கு ஐயா பேர் வைக்கணும் அப்படிங்கிறக்காக அணிதிரண்டு நம்ம தேவர் இனமா அனைவருமே அங்க ஒன்று கூடணும். அப்போ அதுல முதல் அந்த களத்துக்குள்ள அங்க போய் கால் எடுத்து வச்ச பெருமை நாச்சியாருக்கே சேரும். சரியா? நம்மளுக்கு இப்ப நம்ம இனத்தலைவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும், எல்லாருமே பேசி வச்சிருந்தாலும், எல்லாருமே பிளான் பண்ணி இருந்தாலும், அங்க மொத போய் கால் எடுத்து வச்சது நான் தான், நம்மளுக்கு பின்னால உள்ளவங்க தான். அதுக்கப்புறம் தான் தம்பி மூர்த்தி தேவர் வந்தாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்தாங்க. இந்த மாதிரி அங்க ஒரு சீரும் புயலாய் ஒரு வீர பெண்மணியாய் அங்க போய் களமிறங்கி நின்ன என்ன அங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? யார் பயங்கரமா நான் பேசும்போது பேசுறேன் என்ன சொன்னா, ஜோதி முத்துராமலிங்கம் ஆகட்டும், முருகன்ஜி ஆகட்டும், என்ன சொன்னாங்க? நீங்க மேல நிக்கிறது எங்களுக்கு வெக்கமா இருக்கு, கீழே இறங்கி போங்க. என்ன வைக்கும் ஒரு பெண்ணுன்னா அவ்வளவு கேவலமா தெரியுது அவங்களுக்கு. நம்ம இனத்துல இப்படி இருக்காங்களே. இப்ப ஒரு பெண்ணை இன்னைக்கு அங்க கூடி இருக்கிறது எல்லாமே பெண்கள் தான் நிறைய நான் பாத்துட்டு தான் இருக்கேன். அவங்க வந்தனால இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சு.
ஏன் அப்போ இவங்க போய் அங்க அங்க வந்தாலும் இவங்க எல்லாம் சொல்லுவாங்களா? பெண்களை பார்த்தா எங்களுக்கு வெக்கமாங்க. நீங்க ஒரு தாய் வயித்துல தானே பிறந்தீங்க. வீரமங்கை வேலு நாச்சியார் யாரு? நம்ம அப்பத்தா. நம்ம அப்பத்தா யாரு? அவங்க ஒரு பெண்ணு தானே. ஆமா. அப்புறம் இந்த ஈகோ இதுக்கு அன்னைக்கு முடிவெடுத்த தம்பி இவங்க மூந்தியில நம்ம முழிக்க கூடாதுன்னு. சரியா? இல்லைன்னா இன்னைக்கு முதல் ஆப்பநாட்டு மறவர் சங்கம் பண்ற ஆர்ப்பாட்டத்துக்கு இன்னைக்கு முதல் ஆளா நாச்சியார் போயிருப்பேன். நாச்சியார் இளைஞர் படை இன்னைக்கு நம்ம சார்புல நிறைய போயிருக்காங்க. சரியா போயிருப்பேன். நான் அங்க போகாத காரணம் இது ஒண்ணு மட்டுமே. உங்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன் அக்கா. MSR நாச்சியார் மீடியா செய்தி தொடர்பாளர் வேல்தேவர். இனிய இரவு வணக்கங்கள்.